محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العظيم العليم. அந்த கோடிகள் அந்த சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்குகின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சு கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சங்கையான மார்க்கத்திலே அவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். அதற்காக வேண்டி அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சங்கையான மார்க்கத்திலே இஸ்லாம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் 5 தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கிறது. அதிலே இறுதி கடமையாக ஹஜ்ஜுடைய கடமை. இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய செல்வந்தர்கள், அதிகமான சகோதரர்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்காவின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஹஜ்ஜுடைய கடமைகளை கொஞ்ச நேரம் உங்களோடு பேசிவிட்டு குர்பானி சம்பந்தமாக அந்த விடயத்தையும் கலந்துரையாட வேண்டும் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை ஹஜ் செய்வதற்காக அல்லாஹ் மனிதர்கள் மீது கடமையாக்கி எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த கடமையை அமைக்கவில்லை. மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் செல்லுகின்ற எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறதோ, யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ சகோதரர்களே, அவர்கள் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு கடமையாக 5 கடமைகளில் இந்த ஹஜ்ஜுடைய கடமை இறைவன் அல்லாஹ் எமக்கு கட்டளையாக சொல்லுகிறான். யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகளை எந்தெந்த மனிதர்களெல்லாம் அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் கட்டாயம் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்ற போது இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இதிலே பல வகையான அத்தாட்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எல்லா வகையிலும் எடுத்து பார்க்கின்ற பொழுது மனிதர்களுக்கு படிப்பினை தருகின்ற எத்தனையோ வகையான அத்தாட்சிகள் இருக்கிறது. ஜம்சம் நீர் இருக்கிறது. அங்கே அந்த ஜம்சம் நீரை ஒரு மனிதன் நோய்க்காக குடித்தால் அந்த நோய் குணம் அடைகிறது.
பசிக்காக வேண்டி குடித்தால் அந்த பசியும் அங்கே தீர்க்கப்படுகிறது. அபூதர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆரம்ப காலத்திலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக முஸ்லிம்களுக்காக வேண்டி குறைஷி காபிர்களை பயந்தவர்களாக நான் காபத்துல்லாஹ்க்குள்ளே அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே நான் ஒளிந்து இருந்தேன். ஒரு மாத காலகட்டத்தில் அங்கே நான் தங்கியிருந்தேன். அந்த நேரத்தில் எல்லாம் எனக்கு பசி வருகின்ற பொழுதெல்லாம், எனக்கு தாக வருகின்ற பொழுதெல்லாம் இந்த ஜம்சம் தண்ணீரை குடிப்பேன். ஆனால் பசியின் கொடுமை விளங்கவில்லை, தாகத்தின் அகோரம் விளங்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பசிக்காக வேண்டி குடித்தால் அந்த தண்ணீர் பசியை போக்கும், தாகத்துக்காக வேண்டி குடித்தால் அந்த தண்ணீர் தாகத்தை போக்கும். ஒரு மனிதனுடைய உடம்பிலே நோய் இருக்கிறது, அந்த நோய் போக வேண்டும், ஷிஃபா என்னுடைய உடம்பிலே கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அதை குடிக்கின்ற பொழுது, அருந்துகின்ற பொழுது அல்லாஹ் அந்த நோயை அவனுடைய உடம்பில் இருந்து எடுத்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளைக்கு அந்த கட்டத்தில் எத்தனை லட்சக்கணக்கான ஆடுகள் குர்பானி செய்யப்படுகிறது. ஆனால் ஆட்டுக்கு பஞ்சம் இல்லை சகோதரர்களே, ஒட்டகத்துக்கு பஞ்சம் இல்லை. கற்கள் அடிக்கப்படுகிறது ஷைத்தானுக்கு. எப்பயாவது அங்கே கல் குறைந்து விட்டது என்ற அந்த வசைப்பாடல் கூட வரவில்லை சகோதரர்களே. அவ்வளவு ஆயாத்தும் பையினாத் குர்ஆன் சொல்லுகிறது. பல வகையான தெளிவான அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே, அந்த ஹஜ்ஜிலே, அந்த பைத்துல்லாஹ்க்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் வலம் யுஹஜ்ஜ ஃபலா அலைஹி அய்யமூத் யஹூதியன் அவ் நஸரானியா மன் மலக ஜாதன் அவ் ராஹிலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதனுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து ஹஜ்ஜுடைய கடமையை ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் அவன் நிறைவேற்றவில்லை என்றால் அவர் யஹூதியாக நஸரானியாக மரணிக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யஹூதிகளை பற்றி எவ்வளவு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த யஹூதிகள் ஒரு விரோதியாக இருக்கிறார்கள். இன்று எமது பலஸ்தீன மக்களை இன்றைக்கு எத்தனையோ அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடைமைகளை பறிக்குகிறார்கள், உயிர்களை போக்குகிறார்கள். ஏன்? அவர்களுக்கு அநியாயத்துக்கு மேலாக அநியாயங்கள் செய்யலாம், அவருடைய வளங்கள் எல்லாம் பறித்து எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த யஹூதிகளை பற்றி ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் அதிகமாக இவர்களை பற்றி, இவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள். மிக மோசமானவர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற இஸ்லாம், யார் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ, வசதி வாய்ப்பிருந்தும் எவன் அந்த கடமையை நிறைவேற்றவில்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பாரதூரமான வார்த்தைகளை பாய்ப்பதில்லை. ஆனால் சொன்னார்கள், யஹூதியாக ஒரு நஸரானியாக மரணிக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் ஹஜ்ஜுடைய கடமை என்றால் அது கடைசி கடமைதானே, எல்லாத்தையும் முடித்துவிட்டு பிள்ளைகளுக்கு வீடு கட்டுறது, பேர பிள்ளைகளுக்கு வீடு கட்டுறாங்க, அது அந்த கடைக்கு மேல கடை வாங்கி போடுறாங்க, வீட்டுக்கு மேல வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஹஜ்ஜுடைய கடமை அப்படியே இருக்குது சகோதரர்களே. ஒரு மனிதனிடத்தில், ஒரு முஸ்லிம் இடத்திலே இன்றைய நிலைமை பார்க்கின்ற பொழுது ஒரு 19 லட்சம் ஹஜ்ஜுடைய தேவைக்காக வேண்டியது செலவாகிறது. 20 லட்சம் என்று வைத்துக் கொள்வோம். வீட்டுக்காக வேண்டிய ஒரு 5 லட்சம் என்று செலவுக்கு வைத்துக் கொள்வோம். இவ்வாறு ஒரு 24-25 லட்சம் ஒரு மனிதர் முஸ்லிம் இடத்திலே மேலதிகமாக இருக்கின்ற பொழுது அவருக்கு ஹஜ்ஜுடைய கடமையாக விடுகிறது சகோதரர்களே. அப்படி என்றால் எமது சகோதரர்களிடத்தில் எத்தனை பேர்களுக்கு அது கடமையாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. நாங்க எவ்வளவு கடைகளுக்கு மேலால் ஒரு வாகனத்துக்கு மேலால் வாகனத்தை வாங்கி வைக்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். இன்னும் சிலர்கள் தவறான எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஹஜ்ஜி கடமை, இவருக்கு 10-20 ஹஜ்ஜி செய்வதற்கு பணம் இருக்குது, சல்லி இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, ஒரு உம்ரா செஞ்சா கடமை முடிந்து விடும் என்று நினைக்கிறாங்க. இல்ல சகோதரர்களே, இது தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ
உம்ராக்கள் செய்தாலும் ஹஜ் கடமையாக இருந்தால் அந்த கடமையை நிறைவேற்றாமல் ஒரு மனிதன் மௌத்தாகினால் அவன் நிச்சயமாக ஒரு கடன்தாரியாக, அந்த கடமையை நிறைவேற்றாதவனாக மரணிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்கள் யஹூதியாக நஸரானியாக மரணிக்கட்டும் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இப்ப பேசுறோம் என்றால், எத்தனையோ சகோதரர்கள் இப்ப தன்னுடைய உள்ளத்திலே கையை வைத்து பாருங்கள், எனக்கு ஹஜ் கடமையா இல்லையா என்று யோசிச்சு பாருங்க. நான் இன்ஷா அல்லாஹ் இப்பிலிருந்தே நியத்து வைக்கிறேன், அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நான் செல்ல வேண்டும் என்ற நியத்து இப்பவே வர வேண்டும் சகோதரர்களே. அதற்குரிய ஏற்பாடுகளை இப்பிலிருந்து செய்யுங்க. என்னென்ன ஃபோம்கள் எடுக்கணுமோ, எதெல்லாம் நிறைப்பேனுமோ அதெல்லாம் செஞ்சு கொள்ளுங்க சகோதரர்களே. ஏனென்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அதிகமாக சில விஷயத்திலே கூறி காட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யாரிடத்திலே ஹஜ்ஜி கடமையாகி அந்த கடமையை நிறைவேற்றவில்லையோ, நான் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று ஜிஸ்யாத் என்ற பணம் எடுக்க விரும்புகிறேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு முக்கியமான கடமை சகோதரர்களே. இன்னைக்கு கணக்கு இல்லாம நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த கடமைக்காக நாங்க செல்ல முடியாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தஅஜ்ஜலூ இலல் ஹஜ், ஹஜ்ஜை அவசரப்படுத்துங்கள் என்றார்கள். ஃபஇன்ன அஹதக்கும் லா தத்ரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா யஅரிது, உங்களுக்கு தெரியாது, ஹஜ் அவசரப்படுத்துங்க, அந்த கடமையை விரைவாக செஞ்சு விடுங்க. ஏனென்றால் நீங்க அடுத்த வருடம் என்று பிற்போட்டு போடுறீங்க, போய்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னால் என்னென்ன தடயங்கள் எல்லாம் வந்து உங்களை குறுக்கிட்டு விடும் என்று உங்களுக்கு தெரியாது சகோதரர்களே. அவன் அறிய மாட்டான். எனவே ஹஜ்ஜுடைய கடமையை அவசரப்படுத்துங்கள், பிற்படுத்த வேண்டாம். இந்த வருஷம் எனக்கு கடமையா இருக்குதா, இப்ப ரெடி ஆகணும். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால பாருங்க, ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுறதுக்கு போறதாக இருந்தா ஒரு 6-7 லட்சம் இருந்தா போதும். கொரோனாவுக்கு பின்னால் அது டிபல் மடங்காக மாறிவிட்டது. 20-25 லட்சம் வேணும். இப்ப யோசிக்கிறாங்க, நான் அந்த கொரோனாக்கு முன்னால இந்த கடமை நிறைவேற்றி இருந்துச்சு, எனக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு, இருந்தும் கூட கடமை நிறைவேற்றல என்று சொல்லி இப்ப கவலைப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, உடம்புல ஆரோக்கியம் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பு இருந்துச்சு, நல்ல தைரியமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கட்டத்துல கடமையை நிறைவேற்றல சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. இப்ப யோசிக்கிறாரு, பெட்டுக்கு போயிட்டாரு, படுக்கைக்கு விழுந்துட்டாரு. இப்ப யோசிக்கிறார் என்னன்னு தெரியுமா, நான் நல்ல ஆரோக்கியமா இருந்தேனே, அந்த காலத்துல நான் ஹஜ்ஜ செய்யலையே, இப்ப பெட்டோடு ஆகிட்டேனே, எனக்கு எவ்வளவு வசதி இருந்துச்சு, உடம்புல எவ்வளவு தைரியம் இருந்துச்சு, எல்லாமே இருந்து இந்த கடமையை நிறைவேற்றல் என்று சொல்லி பெட்டோட படுக்கையில போனது பின்னால ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு. இப்ப நிறைவேற்று போனா ஒன்று பணம் இல்ல கையில. எனக்கு பணம் இருந்துச்சு, ஆனா இருக்குகின்ற பொழுது கடமையை நான் நிறைவேற்றல, நான் அடுத்த வருடம் என்று பிற்போட்டு கொண்டு இருந்தேன். இப்ப திடீர்னு நான் வியாபாரத்துல பிசினஸ்ல நொஸ்ட் ஆயிட்டேன். இப்ப நான் யோசிக்கிறேன், நான் போன வருஷமே போயிருந்துச்சு என்று எத்தனையோ சகோதரர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஹஜ்ஜுடைய கடமையை பிற்போட வேண்டாம், அவசரப்படுத்துங்கள். தஅஜ்ஜலுல் ஹஜ், ஹஜ்ஜை அவசரப்படுத்துங்க. இந்த வருடம் அடுத்த வருடம் என்று பிற்போட வேண்டாம். இன்னைக்கு நல்ல செல்வந்தர்களாக இருக்கிறீங்க, நாளைக்கு நீங்க பிசினஸ்ல லொஸ்ட் ஆகி ஒரு ஃபக்கீராக மாறக்கூடும்.
ஜகாத் சல்லி எடுக்கிறதுக்கு இங்க தகுதியானவர்களா மாறக்கூடும். இந்த வருஷம் ஜகாத் கொடுக்கிறீங்க, வார வருஷம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ஜகாத் எடுக்கிறதுக்கு தகுதியானவராக ஃபக்கீராக மாறிவிட முடியும். அதனால இருக்கின்ற சந்தர்ப்பத்துல சகோதரர்களே பெரியார்களே, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே பெரியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய பணத்தை நீ செல்வந்தனாக இருக்கிறாய், ஏழை ஆகிறதுக்கு முன்னால், வறுமையிலே நீ தள்ளாடப்படுவதற்கு முன்னால், வறுமையிலே நீ மாற்றப்படுவதற்கு முன்னால், இந்த வருஷம் வசதியாக இருந்தால் இந்த வருஷமே செய்துவிடு, அடுத்த வருடம் என்று பிற்போடாதே. உன்னுடைய பணத்தை நீ ஏழையாகிறதுக்கு முன்னால் பணத்தை பாவித்துக்கொள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வஸஹ்ஹதக கப்ல ஸகமிக், உன்னுடைய நோய் வருவதற்கு முன்னால், உனது ஆரோக்கியமாக இருக்கின்ற காலத்திலே நீ அமல்களை செய்து கொள். ஆரோக்கியமாக இருக்கிறோம், பள்ளிக்கு வாரோம் இல்ல சகோதரர்களே, ஆரோக்கியமாக இருக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம் இல்ல, ஆரோக்கியமா இருக்கிறோம், நல்லதை செய்யறோம் இல்ல. இப்ப நாங்க யோசிக்கிறோம் வயசானதுக்கு பின்னால செய்வோமே என்று யோசிக்கிறோம். வயசானத்தோட பெட்டுக்குள்ள போறோம், படுக்கையில போறோம், எங்களுக்கு உதவிக்கு ஒருத்தர் வேணும், வாரோம். வயசானது பின்னால அந்த அமல் இருக்குது, வாலிபத்தில் செய்யப்படுகின்ற அமலை போன்று கூலி இல்ல வயோதிபத்தில் வருகின்ற பொழுது. வாலிபத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற அமல்களுக்கு கொடுக்குகின்ற நன்மை சகோதரர்களே அதிகமான நன்மையை கொடுக்குகிறான். எனவே ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இன்னும் சில சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், ஊர் ஃபுல்லா கடனை வைக்கிறாங்க, கடனை வச்சுட்டு போறாங்க, ஹஜ்ஜிக்கு போறாங்க, உம்ராக்கு போறாங்க. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய கடமை என்பது நீங்க கடனை நிறைவேற்றுங்க. முதலாவது இல்லண்டா அவர்கிட்ட தவணை கேளுங்க, நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து இந்த கடமைய இதை நான் செய்வேன், உன்ன கடனை நிறைவேற்றுவேன், எனக்கு அனுமதி தா என்று கேளுங்க. அவர் அனுமதி தந்த ஹஜ்ஜிக்கு போங்க. வட்டிக்கு எடுத்துட்டு இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு போறாரு, வட்டியில ஓடுது 4 டயரும், வீடு வட்டியில இருக்குது, கடை வட்டியில இருக்குது, பிசினஸ் வட்டியில. சகோதரர்களே, இன்றைக்கு எமது சமூகத்தில் சிலர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். வெளியால பெரிய சோபனா போட்டு காட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. யானை விழுங்கிய விலாங்காவை போன்று இன்று எமது சமூகத்திலே சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வட்டிக்கு எடுத்து வெளிரங்கத்திலே பெரிய நிலைமையில் இருக்கிறாரு, உள்ளுக்கு பார்த்தா எல்லாம் புஸ்ஸாக இருக்குது. இல்ல சகோதரர்களே, கடமைகளை நிறைவேற்றுங்க ஹலாலான பணத்தில. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. இன்னும் சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க இல்ல, இவர் நினைக்கிறாரு ஹஜ்ஜிக்கு போய் வந்தா எல்லாம் சரியாகும், ஹஜ்ஜிக்கு போய் வந்தோம் அப்படி இருக்கிறாரு, தொழுகை இல்ல. உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டு ஹஜ்ஜிக்கு போறாரு, உம்ராக்கு போறாரு. ஜகாத் நல்ல கணக்கு பார்த்து சும்மா கெஸிங் பண்ணி கொடுக்கிறார் இல்ல, கணக்கு பார்த்து கொடுங்க. ஜகாத் ஒவ்வொரு வருஷமும் கொடுங்க, கணக்கு பார்த்து கொடுங்க, கெஸிங் பண்ணி கொடுக்க வேண்டாம், சும்மா ஒரு கணக்குல கொடுக்க வேண்டாம். இல்ல சகோதரர்களே, ஜக்காத் ஒழுங்கான முறையில் நிறைவேற்றதில்லை, உறவு முறையை சேர்ந்து வாழ்றது இல்ல, தொழுகையில தொழுகிறாரு இல்ல, நல்ல இபாதத்துல செய்யறாரு இல்ல, நல்ல நடந்து கொள்றாரு இல்ல. இவர் ஹஜ்ஜிக்கு போறாரு, போய் வந்தும் பழையபடி அப்படியே இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு வருகின்ற பொழுது ஜஸாஉஹு இல்ல ஜன்னah, அவருடைய மக்பூலான ஹஜ்ஜிக்கு என்ன நன்மை தெரியுமா, அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். இந்த ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து இன்று எப்படி பிறக்குகிறானோ அதே போன்று ஒரு பச்சனன் பாலகனை போன்று அவன் பிறக்குகிறான்.
திறக்குகிறானே, அதே போன்ற ஹஜ்ஜுடைய அந்த ஹரத்துடைய ஏரியா விட்டும் அந்த கதவை விட்டும் வெளியாலை வாசலை விட்டும் வெளியாலை வருகின்ற பொழுது இவர் ஒரு பரிசுத்தமானவராக சின்ன பிள்ளை எப்படி வருவாரோ அமல்களை கொண்டு எந்த விதமான பாவம் இல்லாம வருவாரோ அதே போன்று பாவங்கள் எல்லாம் அப்படியே அவரை மன்னித்தவர்களாக அல்லாஹு தஆலா அவருடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ் என்பது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு கடமை. நாங்க எங்க பள்ளியில் நிர்வாகத்தை கட்டுப்படுறோம் இல்லை, தலைவருக்கு கட்டுப்படுறோம் இல்லை, அவருக்கு கட்டுப்படுறோம் இல்லை. அவர் மது குடிச்சா அவருக்கு இவரோ தன்னன் சொன்னா இவரை கேட்கிறார் இல்ல, அவரோட கொஞ்சம் பேர் கோஷ்டி ஒன்று சேர்ந்து கொண்டு அவர் அப்படி இருக்கிறார் இல்ல. ஹஜ்ஜுடைய கடமை என்பது அங்க படிச்சுட்டு வாராரு, கட்டுப்படக்கூடிய விஷயம். ஊருக்கு வந்தாலும் ஹாஜி கட்டுப்பட்டு வாழுவாரு, ஊர் வைக்கக்கூடிய மக்கள் கட்டுப்பட்டு வாழுவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இதை பேசிக்கொண்டு போனா பேசிக்கொண்டே போகிறோம். அடுத்த எங்கட இரண்டாவது விஷயத்துக்கு வருகிறோம். குர்பானியுடைய அமல். சகோதரர்களே, அல்லாஹ் குர்பானிய குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். லையனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க குர்பானி கொடுக்கிறீங்க, உல்ஹியா கொடுக்கிறீங்க, அது கொடுக்கின்ற பொழுது அவனுடைய மாமிசங்களோ அந்த இரத்தங்களோ இறைவனை போய் சேர்வதில்லை. ஆனால் அல்லாஹ் தக்வாவை எதிர்பார்க்கிறான். நீ யாருக்காக வேண்டி கொடுக்கிறாய்? ஊருக்கும் பேருக்குமாக புகழுக்குமாக வேண்டி கொடுக்கிறாயா? இந்த ஹாஜியார் இத்தனை குர்பானி கொடுத்தாரே, இந்த ஹாஜியார் எப்படி கொடுத்தார் என்று அந்த பெருமையை பார்க்கவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் தக்வாவை பார்க்கிறான். சகோதரர்களே, குர்பானி கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை ஒன்றுக்கு முன்னால் நீங்க பிறை ஒன்று முதலாவது பிறை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நகங்களை எல்லாத்தையும் வெட்டி விடுங்க. அதுக்கு பின்னால் நகங்களை வெட்ட முடியாது, தலைமுடிகளை வெட்ட முடியாது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மிகவும் இந்த பெருநாளுடைய நாளையில முக்கியமான அமலாக இந்த குர்பானுடைய அமலை தந்திருக்கிறான். மாமின் ஆதமியுன் மாமின் அமில ஆதமியுன் மின் அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு அந்த பெருநாளுடைய துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த ஈதுல் அத்ஹாவுடைய நாளையில பெருநாள் நாளையில ஒரு மனிதன் முஸ்லிம் செய்யக்கூடிய அமல்ல அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று தெரியுமா? அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகி தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இரத்தத்தை ஓட்டுவது என்று சொன்னாங்க, குர்பானி கொடுக்கிறது என்று சொன்னாங்க. அல்லாஹுக்கு விருப்பமான அமல்கள். சகோதரர்களே, ஹஜ்ஜில் இருக்கிறாங்க, ஹஜ்ஜில் அமல் செய்யறாங்க. நாங்க இருக்கிறோம் எங்கட நாட்டில, நாங்க இந்த அமலுக்காக தயாராகணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். தொழுவுங்க வாப்பா. நீங்க பெருநாளுடைய தொழுகை பின்னால அடுத்த அமலாக போங்க. வன்ஹர், நீங்க உல்ஹியாவை கொடுங்க, குர்பானி அமலை நிறைவேற்றுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நேற்றல்ல இது கொடுக்கப்பட்ட அமல். 5000 வருஷத்துக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது. தன்னுடைய மகனை அறுக்க சொல்றான் அல்லாஹு தஆலா. பல வகையான சோதனை, எல்லா சோதனையும் நான் சொல்ல விரும்பல. திருமணம் முடிக்கிறாங்க, திருமணம் முடிச்சு குழந்தை கிடைக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 80 வயதுக்கு பின்னால குழந்தை. துஆ கேட்டு கேட்டு அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த குழந்தையை கொடுத்ததுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய அடுத்த கட்டளை வருது, நீங்க அந்த காபத்துள்ளால அந்த மக்கால மனித சஞ்சாரம் மற்ற இடத்துல உங்களையும் உங்களோட மனைவி பிள்ளையும் கொண்டு விட்டுட்டு வாங்கோண்டு விட்டுட்டு வாராங்க. மனைவி கேட்கிறா, அல்லாஹு அமரக்க, அல்லாஹ் இத உங்களுக்கு ஏவினானா இப்ராஹிம்? சொன்னாங்க, தலைய அப்படியே சாத்திட்டு சொன்னாங்க, ஆம் என்ற சைக்கிளையை செய்துவிட்டு சொன்னாங்க, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். சகோதரர்களை யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு பெரிய தியாகம். இந்த சந்தர்ப்பத்துக்கு பின்னால் மறுபடியும் தாயையும் மகனையும் விட்டுட்டு போறாங்க, மறுபடியும் வானாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-7 வருஷத்துக்கு பின்னால ஃபலம்மா பலக சஅயஹு,
குர்ஆன் பேசிக்கொண்டு வருகிறது. ஓடி ஆடி திரிகின்ற வயது, ஒரு 8-9 வயதுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மகனுடைய வயசு என்னன்னு தெரியுமா? கனவு கண்டாங்க, மகன் அறுத்து பலி கொடுக்குமாறு. சுபஹானல்லாஹ். மகன் அறுக்கிறாங்க, மகன் அறுக்கிறதுக்கு வாராங்க, மறுபடியும் வாப்பா வாராரு 9-10 வருஷத்துக்கு பின்னால. இதுவரைக்கும் மகன் வளர்ந்தது தாயுடைய மடியில. சொன்னாங்க, மகன் நான் கனவொன்று கண்டேன், என்னென்று தெரியுமா? உங்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். என்னுடைய தந்தையே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகன் பார்த்து சொல்றா, சின்ன பிள்ளை, தந்தையே நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? உங்களுக்கு ரப்பு எப்படி கட்டளை இட்டானோ அதே போன்று தந்தையே என்ன அருங்க, நீங்க என்ன பலி கொடுங்கோ. சுப்ஹானல்லாஹ். மகனை கூட்டிக் கொண்டு போறாங்க. சின்ன பிள்ளை சொல்றாங்க, ஏண்ட தாய் கண்டா, ஹாஜர் கண்டா, அவ கவலைப்படுவா, தந்தையே நீங்க அறுக்கின்ற பொழுது ஏண்ட உடம்புடைய ரத்தங்கள் என்னுடைய ஆடையில பட்டா, தந்தையே என் அம்மா தாங்கிக் கொள்ள மாட்டா, என் ஆடையை கலட்டுங்க வாப்பா. சுப்ஹானல்லாஹ். கலட்டுங்கோன்னு சொன்னாங்க. ஏண்டா இந்த ரத்தம் ஐலத்தை பட்டிருந்தா என் அம்மா தாங்கிக் கொள்ள மாட்டாங்க, நீங்க கலட்டிட்டு என்ன அருங்கன்னு சொல்றாங்க. மகன் சொல்ற தருபியா. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, அறுக்கிறாங்க. அவர் அறுக்குகின்ற பொழுது, வெட்டுகின்ற பொழுது கத்தி அங்கே வெட்டவில்லை சகோதரர்களே, பக்கத்திலே உள்ள பாறாங்களிலே அடிக்குகிறார்கள், ரெண்டாக புலக்குகின்றது. இப்ப அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சுவர்க்கத்திலிருந்து ஆட்டை கொடுத்து அனுப்புகிறான். தக்பீரோடு வருகிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். தக்பீரோடு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இப்ராஹிமே, இதோ உங்களோட மகனுக்காக வேண்டி இந்த ஆட்டை உதகியா கொடுங்க என்று அந்த கடமையை செய்ய வைக்கிறார்கள். 5000 வருஷத்துக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட அமல். சகோதரர்களே, இன்றைக்கு எப்படி நினைக்கிறோம்? நாங்க நினைக்கிறோம் இன்றைக்கு என்கிட்ட 1 லட்சம் இருக்கணும், 2 லட்சம் இருக்கணும். இருக்கிறவங்க கொடுங்க. தண்ணிய ஒரு மாடு கொடுக்கலுமா? மாஷா அல்லாஹ் கொடுங்க. அவங்க கூட்டா சேர வேண்டாம், கூட்டா சேருங்க. ஒரு மாட்டுடைய அளவுக்கு கொடுங்க. நிர்வாகம் ஒன்று சேர்ந்து கூட்டு குர்பானியை சேர்க்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பங்குக்கு 25,000 ரூபாய் செலவு போகுதுன்னு சொன்னா சும்மா சாதாரணமாக வைத்துக் கொண்டார். சகோதரர்களே, பெரியார்களே, என்னட்ட பெருநாளுடைய தேவையை தவிர, செலவை தவிர எனக்கு மேல் மிச்சமாக 25,000 இருந்துச்சா அந்த பங்குக்காக நாங்கள் ரெடியாகுவோம், தயாராகுவோம். இன்றையிலிருந்து சேர்ப்போம் அதற்காக வேண்டி. இன்றைக்கு பெரிய பணம் இல்லாது 25-30,000 ரூபாய் 7 பேர் சேர்ந்தா ஒரு மாடு கொடுக்கலும். இன்றைக்கு பெரிய செல்வந்தர்கள் கூட சிலவங்க என்ன சரி 7 பேரோட சேர்ந்து கொள்றது இல்ல. சகோதரர்களே, உங்களுக்கு வசதி இருக்குதா ஒரு மாட்டுடைய பங்கு கொடுங்க. குர்பானி, கூட்டு குர்பானில ஒரு மாட்டுக்கு இன்றைக்கு 2 லட்சம் போனா அந்த அளவு கொடுங்க. சாதாரணமான நிலைமை நீக்கக்கூடியவங்க அவங்க 25-30,000 ரூபாய் அவங்களோட மஸ்ஜிதால சொன்னா அந்த கணக்குல நாங்க ஒரு குர்பானிக்காவது குறைஞ்சது சேர்றது. சுப்ஹானல்லாஹ். முக்கியமான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் குர்பானியுடைய அந்த அமலை நிறைவேற்றாமல் அவர் வரவில்லை என்றால், அவருக்கு நிறைவேற்றவில்லை என்றால் எங்களுடைய தொழும் இடத்துக்கு கூட வர வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, எவ்வளவு முக்கியமான ஒரு அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழும் இடத்துக்கு வர வேண்டாம் என்றால் என்று சொல்லியிருக்கின்ற ஒரு முக்கியமான அமல் என்றால் இந்த குர்பானுடைய அமலை இன்றைக்கு நாங்க கணக்கில்லாம விட்டுக் கொண்டிருக்கிறோமே. ஏன் இதற்காக முன்னுக்காக முடியாது? ஏன் நானும் ஒரு பங்காக சேர முடியாது? அல்லது 7 பேர் சேர்ந்து நாங்க பேசிக்கொண்டு நாங்களும் கொடுக்கணுமே குர்பானியுடைய அமல. எண்ணத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா ஃபாத்திமா கூமி இலா உத்ஹியத்திக். ஃபாத்திமாவே, நீங்க உங்களோட உத்ஹியா கொடுக்கிற இடத்துக்கு போங்க.
போயிட்டு அந்த இடத்துக்கு போய் நீங்க அங்க போய் நில்லுங்க. இன்னைக்கு என்ன செய்யற, மாட்டையோ கொடுத்துட்டு இவர் எங்கேயாவது போயிட்டு அந்த கடமையில நிக்கிறது இல்ல. கொஞ்சம் நாங்க சேர்ந்து கொள்ளணும். எங்கட மாடு அறுக்கப்படுதா, எங்கட ஆடு குர்பானி கொடுக்கப்படுதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மகளை பார்த்து சொன்னாங்க, போங்க அந்த இடத்துக்கு. فإنه يغفر لك عند أول قطرة. அந்த விலங்கு, அந்த மாட்டையோ இந்த குர்பானி அறுக்கின்ற பொழுது அதனுடைய உடம்பிலிருந்து, அதனுடைய கழுத்திலிருந்து விழுகின்ற முதலாவது சொட்டு ரத்தம் இருக்கிறது, அது விழுகின்ற பொழுது எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய அமல் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அமலை இன்னைக்கு நாங்க விட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கட எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுடைய கட்டத்துல என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? 100 குர்பானிய கொடுத்தாங்க. அதுல 63 குர்பானிய தன்னுடைய கையால் அறுத்தாங்க. இன்னைக்கு நாங்க கொடுத்துட்டு போயிட்டு கொண்டே இருக்கிறோம், பார்க்கிறதும் இல்ல. அதுக்கு தண்ணி வச்சாங்களா, அது வச்சாங்களா, ஒன்றும் இல்லை சகோதரர்களே. பிள்ளை போன்று பார்க்க வேண்டும், அதோடு அன்பாக இரக்கமாக நடக்க வேண்டும். இன்னைக்கு தேடுறது 2 வயசு மாடா, அதை எங்கேயாவது நொண்டியையும் அதையும் தேடுறாங்க. கொஞ்சம் வயசு குறைஞ்சத்துல பாக்குறாங்க, கொஞ்சம் மெல்லியத பாக்குறாங்க. நீங்க உங்களோட குர்பானியுடைய அந்த ஆட்டையோ மாட்டையோ நீங்க தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நல்லதை பார்த்து தேர்ந்தெடுங்கள். காது வெட்டப்பட்டது, குருடு, நொண்டி, மெலிந்தது, இதெல்லாம் குர்பானியுடைய பொருளாக எடுக்கப்பட மாட்டாது, விலங்காக எடுக்கப்பட மாட்டாது. அது நல்ல முடிவுள்ளதை பார்த்திடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க மிருகங்களை எடுக்குகின்ற பொழுது அதிகமான முடிவுள்ள மிருகத்தை எடுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கப்படும். சூஃப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த வகையான ஆடுல அதிகமான ரோமங்கள் இருக்குது, அதனால் அதை தேர்ந்தெடுங்க என்று சொன்னாங்க. ஏன் ரோமங்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கப்படும். சகோதரர்களே, எவ்வளவு பாவத்தை செய்து செய்து இருக்கின்ற நமக்கு அல்லாஹ் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறானே சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே இந்த அமல்ல பெருநாளுடைய நாளையிலே நாங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அமலாக இந்த வருடம் என்ன உயிரோடு அல்லாஹ் வைத்திருக்கிறானே. எனவே இந்த அமலை செய்வதற்காக முன்னுக்கு வருவோம் சகோதரர்களே, பெரியார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்திமு வஹாயாக்கும், நீங்க எடுக்குகின்ற உங்களுடைய உதஹியாவுடைய அந்த பிராணிகளை, அந்த மிருகங்களை பெரியதாக பார்த்திடுங்கோ, நல்ல பெரியதாக பார்த்திடுங்க. ஏன் என்று சொன்னால் ஃபஇன்னஹா அல ஸிராத்தி மதாயாக்கும், அது நாளை மறுமையின் நாளையிலே உங்களுக்கு வாகனமாக வந்து நிற்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, பெரிதாக பார்த்திடுங்கள். நாளை மறுமையின் நாளையிலே ஒவ்வொரு மனிதனும் நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடப்பட்டிருக்கும். அந்த பாலத்தை கடந்து தான் ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கம் போக வேண்டும். குர்ஆன் பேசிக் கொண்டு வருகிறது, அந்த நரகத்துக்கு வராதவர்கள் உங்கள யாராவது இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். தஃசீருல் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடப்பட்டிருக்கும். அந்த நீட்டம் எவ்வளவு என்று தெரியுமா? மிகவும் நீட்டமானதாக இருக்கும். அதனுடைய சைஸ் வாளின் நுனியை விட, கூர்மை விட மெல்லியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் முடியை விட மிக மிக மெல்லியதாக இருக்கும். நரகத்துக்குள்ளே ஜபானியாக்கள் இருப்பார்கள். அவருடைய கையிலே ஒரு கெக்கே ஒன்று இருக்கும். நரக இருப்பினால் செய்யப்பட்ட ஒரு கெக்கே ஒன்று இருக்கும். யார் யாருடைய அமல்கள் எல்லாம் மிக மிக குறைந்ததாக இருக்குமோ சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களுடைய பாலம் நரகத்தோடு மிகவும் சமீபத்திலே போடப்பட்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ்.
மிக மிக சமீபத்திலே அப்படியே பணிஞ்சிருக்கும். ஜபானியாக்குடைய கையிலே அந்த கெக்கை இருக்கும், போட்டு அப்படி கொலை இழுப்பார்கள். இழுக்கின்ற பொழுது இவர்கள் மாட்டி விடுவார்கள், அப்படி இழுத்து நரகத்திலே போட்டு விடுவார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நரகத்துக்கு வராதவர்கள் உங்கள் யாராவது இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். அப்படி என்றால் நரகத்தை கடந்து தான் ஒவ்வொரு மனிதனும் சுவர்க்கம் போக வேண்டும். எனவே இந்த அமலை செய்கின்ற பொழுது இவருடைய அமல்களின் காரணமாக அல்லாஹ் நரகத்திலிருந்து மிக மிக உயரத்தில் அவருடைய பாலம் அமைந்துவிடும். சில மனிதர்கள் எப்படி செல்வார்கள் என்று தெரியுமா? மின்னல் வேகத்திலே செல்வார்கள், அவ்வளவு ஃபாஸ்டாக விரைவாக செல்வார்கள். இன்னும் சில மனிதர்கள் அவர்கள் ஓடி குதிரையின் வேகத்திலே செல்வார்கள், அந்த பாலத்தை கடப்பார்கள். இன்னும் சில மனிதர்கள் எப்படி விரைவாக கடப்பார்கள் என்றால் ஓடி கடப்பார்கள் சகோதரர்கள் அந்த பாலத்தை. இன்னும் சிலர்கள் நடந்தவர்களாக, இன்னும் சிலர்கள் தவண்டவர்களாக, இன்னும் சிலர்கள் பாம்புகள் இழிவி வயிற்றினால் நடப்பதை போன்று அந்த மனிதர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். இன்னும் சிலர்கள் பெரிய பெரிய வாகனங்களில் செல்வார்கள். எனவே ஒரு மனிதன் குர்பானி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவனுக்கு அந்த வாகனமாக அந்த சிராத்தை கடக்குகின்ற வாகனமாக அந்த பிராணியை மாற்றி கொடுக்கிறான் என்றால் ஏன் இப்படிப்பட்ட இந்த அமலிலே ஏன் நாம் பின்னக்காகி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? நாங்கள் ரெடி ஆகுவோம். நாங்கள் குறைஞ்சது எங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்கிறா, நாங்கள் எங்களுக்கு 25,000 30,000 எனக்கு ஒரே ஒரு குர்பானிக்கு சேர்றதுக்கு தகுதி இருந்தா 7 பேரோடு சேர்ந்து ஒரு குர்பானியை கொடுப்பவே. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த அமல்கள்ல நாங்க எல்லாரும் தயாராகவும் பெருநாளுடைய நாளையில இந்த இபாதத்துக்காக ரெடி ஆகுவோம் இன்ஷா அல்லாஹ். வீண் விளையாட்டுகள் இருக்காம பெருநாள் தொழுகை முடிஞ்சது பின்னால நாங்க எங்களோட ஊர்ல கூட்டாக குர்பானி கொடுத்தா அந்த இடத்துக்கு எல்லாரும் போறது, அந்த கொஞ்சம் பேர் தான் அன்றைக்கு பாக்குற, மத்தவங்க விளையாட்டுலையும் அதுலயும் கொஞ்சம் இருப்பாங்க. அன்றைய நாள்ல கொஞ்சம் வேலைகளை விடுங்க. அந்த நேரம் பகலைக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கல. நோம்ப பற்றி அல்லாஹ் நோம்புல பாருங்க, அந்த ஃபித்ராவுடைய அரிசி, மனிதனை உனக்கு நான் சாப்பாடுடைய ஏற்பாடு தந்திருக்கிறேன், கறியை நீ அமைத்துக்கொள் பெருநாளுடைய நாளையிலே, இந்த ஹஜ்ஜுடைய இந்த பெருநாளை உலகையாவது நான் உனக்கு கறியுடைய ஏற்பாடு செய்து தருகிறேன், சாப்பாடுடைய ஏற்பாடு நீ பண்ணிக்கொள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். சகோதரர்களே, இப்படிப்பட்ட அமல்கள்ல நாங்க எல்லாரும் தொழுகை முடிஞ்சது பின்னால நாங்க எங்களோட அமல்களை ஈடுபட்டுக் கொள்ளணும். நிலைமைகளை பார்த்து நாடுகள்ல நடக்குகின்ற விடயம், அதாவது அந்த மற்றவர்களுடைய மற்ற மாற்று மத சகோதரர்களுடைய உள்ளங்களை நோவினை செய்யாம, அந்த மிருகங்களுக்கு அநியாயங்கள் செய்து விடாம, எத்தனை மிருகங்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஃபார்மேட் எடுக்கப்பட்டதோ அத்தனையை கொண்டு வாருங்க. அவர்களுடைய ஏச்சிகளுக்கும் பேச்சுகளுக்கும் இல்லாம அதனுடைய கழிவுகளை அழகான முள்ள குழிகளை தோண்டி நாயில் இருக்காம ரோட்ல வீட்டுல ஐலியில வீசாம அழகான முள்ள அதை நடந்து கொண்டு அந்த அமல்களின் மூலமாக உண்மையான சுவர்க்கத்தை தந்து அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிக்குகின்ற இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய நாளிலே சரிவரை நிறைவேற்றி நல்லவர்களாக முத்தகீன்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக, எங்களுடைய தாய்களுடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் நல்லவர்களாக வாழ வைத்திரு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நல்லவர்களாக வாழ்ந்து முத்தகீன்களாக மரணிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் யா அல்லாஹ் பலஸ்தீனிலே குறிப்பாக காசாவிலே யா அல்லாஹ் யஹூதிகளின் மூலமாக பல அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். கால்களை இழந்தவர்களாக கைகளை இழந்தவர்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுத்திரு யா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்திருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் பறித்து எல்லாம் களவாடி கொண்டு இருக்கின்ற யஹூதிகளுக்கு நீ